வணக்கம். தாவேகாவோட ஆட்சி காலத்துல சட்ட ஒழுங்கு மிக மோசமா இருக்கு. அதே சமயம் சட்ட ஒழுங்க சீரழிக்கக்கூடிய ஆட்களா தாவேகா காரங்களே இருக்காங்க. இதை நம்ம தொடர்ச்சியா சொல்லி வர்றோம். அதை நிரூபிப்பது போலவே சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கு. சென்னை ஆலந்தூர் பகுதியைச் சேர்ந்த தாவேகாவோட நிர்வாகி வேம்புலி அவன் என்ன பண்றான், கணவனை இழந்த ஒரு கைம்பெண் அந்த பெண்ணோட வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு பாலியல் தொல்லை கொடுத்து அவன் கைது செய்யப்பட்டிருக்கான். வேம்புலிங்கிற தாவேகாவோட நிர்வாகி. அப்புறம் அவன் சேலத்துல நெய்காரப்பட்டி அருகில் உள்ள புத்தூர் அக்ககாரம் காளியம்மன் கோயில் தெருவை சேர்ந்தவன் மணிகண்டன். அவன் மளிகை கடை நடத்துறான். அந்த மளிகை கடையில தடை செய்யப்பட்ட குட்கா போன்ற பொருட்களை வித்து அவன் மேல வழக்கு இருக்கு. அவன் என்ன பண்றான், இந்த பண கஷ்டம் இருக்கக்கூடிய எளிய பின்புலம் கொண்ட பெண்களை குறிவச்சு அவங்கள தன்னோட இச்சைக்கு இரையாக்கி அதை ஆபாச கனவுடைய எடுத்து அதையே திரும்ப அவங்கள்ட்ட காட்டி அச்சுறுத்தி அவங்கள பாலியல் தொழிலுக்குள்ள தள்ளுறான், தன்னோட இச்சைக்கு பயன்படுத்தி கொள்றான். இப்படி 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பொள்ளாச்சி பாலியல் கொடுமை எப்படி நாடு முழுக்க ஒரு அதிர்வை ஏற்படுத்தியதோ அதே போல அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேரவலம், ஒரு கொடுமை இந்த சம்பவம். இது தொடர்புடைய மணிகண்டங்கிற தாவேகாவோட நிர்வாகி. ஆனா இப்ப தாவேகாவோட அந்த மாவட்ட தலைமை சொல்லுது, அந்த மணிகண்டனுக்கும் தாவேகாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனா அங்க வைக்கப்பட்ட பதாகைகள்ல இந்த மணிகண்டனோட உருவப்படம் பொறிக்கப்பட்டிருக்கு. அவன் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கான். அவன் கைது செய்யப்பட்டது போதாது, இதில் தொடர்புடைய யார் பின்புலத்தில் இருக்கா, யார் இந்த வலைப்பின்னல இருக்கா, இவன் எந்த துணிவுல எந்த தைரியத்துல இப்படிப்பட்ட செயல்ல ஈடுபட்டா, அந்த காவல்துறை இவனுக்கு ஆதரவாக செயல்பட்டது, காவல்துறை இவனை காப்பாற்றி விட்டது அப்படிங்கிற புகார் இருக்கு. அப்ப தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் உட்பட எல்லார் மீதும் விசாரணை செய்யப்பட்டு இந்த வழக்கு நேர்மையாக நடத்தப்பட்டு இதுல இவன் மட்டும் இல்லாது இவனுக்கு பின்புலத்துல யார் உதவி பண்ணாங்களோ, யார் அனுசரணையா இருந்தாங்களோ, இவன் இந்த பாலியல் தொழிலுக்கு பெண்களை பயன்படுத்தினான், இவரோட நண்பர்களோட இச்சைக்கு இந்த பெண்களை பயன்படுத்தினான் அப்படின்னு புகார் விடுது இல்ல, அத்தனை பேரையும் இந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு அத்தனை பேருக்கும் தயவுதாட்சரம் இல்லாம பாரபட்சம் இல்லாம தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது ஒரு பொறுப்புள்ள அரசின் கடமை. அதை தாவேகா செய்யுமாங்கிறத நம்மளோட கேள்வியா இருக்கு. செய்த வரைக்கும் நம்ம விடக்கூடாது. இதை உறுதியா எடுத்துரைச்சி பேசி இதற்கான நீதியை பெற்று தரணும். அப்புறம் திருவைகுண்டம் கூட்டு பாலியல் கொடுமை, அது எல்லாருக்கும் தெரியும். மே மாசம் 3ஆம் தேதி நடந்த வன்கொடுமை, அதாவது அந்த தேர்தல் முடிவுக்கு முதல் நாள் நடந்த வன்கொடுமை. அது தொடர்புடைய முதன்மை குற்றவாளிகள் பாலமுருகன், ஜெயபால் 2 பேருமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே சமயம் இந்த 2 பேருக்கும் உதவிகரமாக இருந்த திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன், அவன் மீது, அந்த விஜய் சரவணன் மீது பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்திருக்காங்க. இந்த விஜய் சரவணன் எனக்கு கொலை மிரட்டல் விட்டாரு, அச்சுறுத்தினாரு, இதை கடந்து போ, அனுசரிச்சு போ, நான் வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு அந்த அம்மா புகார் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இது தொடர்புடைய குற்றவாளிகளான ஜெயபாலையும் பாலமுருகனையும் கேரளாவில் அங்க பதுங்கி இருக்க வச்சது இந்த சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் தான். அப்ப இந்த சரவணன் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும்னு இன்றைக்கு உட்பட தொடர்ச்சியா அவங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்து வர்றாங்க. பத்திரிகையாளர்களை துணிவோடு சந்திச்சு வர்றாங்க. இன்னைக்கு டிஐஜி புகார் கொடுத்து சரவணன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா இந்த நொடி வரை அந்த சரவணன் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படல. அதே சமயம் இந்த வழக்குல பாதிக்கப்பட்ட பெண்ணான அந்த பெண்மணி மீது தாவேகாவோட கட்சி தலைமை நடவடிக்கை எடுத்திருக்கு. புகார் கொடுத்த பாதிக்கப்பட்ட பெண்ணை உடனடியாக கட்சி விட்டு நிற்கிறாங்க, தாவேகாவில் நிற்கிறாங்க. ஆனா இதில் தொடர்புடைய திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. கட்சி சார்ந்து எடுக்கப்படல, சட்டப்பூர்வமா எடுக்கப்படல. அன்னைக்கு இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை துவக்க விழா நிகழ்வுல பேசுறப்ப இந்த வன்கொடுமை சம்பவங்கள்லாம் கேள்விப்படுறப்ப நெஞ்சம் பதைபதிப்பாகுது.
கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை அப்படியே உருக்கமாக நெகிழ்ச்சியாக அப்படியே பேசினாப்புல மேடையில விஜய். ஆனா இவரை நம்பி வந்த இவரோட கட்சிக்கார பெண் தான் அந்த திருவைகுண்டத்துல பாதிக்கப்பட்ட பெண். அந்த பெண்ணை வன்கொடுமைக்கு உள்ளாக்குனது சக தாவேகாவோட நிர்வாகிகள். அவர்களுக்கு அனுசரணையாக உடந்தையாக இருந்தது தாவேகாவோட திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் சரவணன். இந்த விஜய் சரவணன் மீது இதுவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, எதுவுமே எடுக்கல. ஏன்னா நடவடிக்கை எடுத்து அவரை கைது செஞ்சாலோ இல்ல அவரோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ண வச்சு அவரை கட்சி விட்டு நீக்கினாலோ இப்ப 107 மொத்தமா இருக்கு. தாவேகாவோட பலம்ங்கிறது 107, அது 106 குறையும். ஏற்கனவே பெரும்பான்மைக்காக இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா அப்படின்னு 4 பக்கம் போய் தொங்குன்னு தொங்கி நாக்க தொங்க போட்டு போய் நின்று அங்க பெரும்பான்மை பிச்சை எடுத்து எந்த கூட்டணி கட்சிகளை கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு விமர்சிச்சாரோ அந்த கல்லாப்பட்டி கூட்டணி கட்சிகளோட தயவுல இன்னைக்கு தாவேகா ஆட்சி அதிகாரத்துல இருக்குது. அப்ப இந்த விஜய் சரவணனை நடவடிக்கைக்கு உட்படுத்தினா 107 அப்படிங்கிற சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 106 குறையும். அதனால அந்த பெண்ணுக்கான நீதியை விட பெரும்பான்மை முக்கியம். அதனால எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதை எப்படியாவது கடத்தி விட்டுலாம் அப்படிங்கிறதுல குறியாக்குறாங்க. யாரு? தாவேகா. எவ்வளவு கேவலம்! அதிமுக சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா பண்ண வச்சு கட்சியை விட்டு விலகி வர செய்யறாங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா பண்ண வச்சு கட்சி விட்டு விலகி வாங்க, தாவேகா வாங்கங்கிறாங்க. இப்ப இந்த விஜய் சரவணன் தப்பு பண்ணிருக்கான்னு தெரியுது. அப்ப என்ன பண்ணணும்? நீ பதவியை ராஜினாமா பண்ணு அப்படின்னு ராஜினாமா பண்ண வச்சு அவனை கட்சி விட்டு நீக்கியிருந்தா நீங்க பெண்கள் பாதுகாப்பு, நான் பெண்களுக்கு அண்ணனா இருப்பேன், தம்பியா இருப்பேன், உறவா இருப்பேன், மாமனா இருப்பேன் அப்படின்னு பேசாருல. அந்த குழந்தைகளுக்கு மாமனா இருப்பேன், தாய் மாமனா இருப்பேன், அந்த பெண்ணுக்கு நான் அண்ணனா இருப்பேன், தம்பியா இருப்பேன் அப்படின்னு மேடையில் அப்படியே உருகி பேசாருல. அதை அந்த பெண்கள் நம்புறாங்கல்ல. அதுக்கு குறைந்தபட்ச ஒரு நியாயமா இருக்கும். தாவேகா பெற்ற வாக்குல பெரும்பான்மை வாக்கு பெண்களோட வாக்கு. அரசியலற்ற பெண்கள் ஒட்டுமொத்தமா விஜய்க்கு வாக்கு செலுத்திருக்காங்க. அது திமுக அதிமுக இல்லாம பல பேர், திமுக குடும்பம் அதிமுக குடும்பத்திலிருந்து பல பேர் வாக்கு செலுத்திருக்காங்க. அப்ப பெண்களின் வாக்கை பெற்றுதான் தாவேகா ஆட்சி அதிகாரத்துல நிக்குது. அந்த பெண்களுக்கு ஒண்ணுன்னா தாவேகாவோட தலைவர் விஜய், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் தயவுதாட்சம் இல்லாம நடவடிக்கை எடுத்துக்கணும். ஆனா எடுக்கல. திமுக என்ன பண்ணுச்சோ அதிமுக என்ன பண்ணுச்சோ அதைத்தான் தாவேகா பண்ணுது. அதுல விஜய் சரவணனுக்கு அந்த பாலியல் வன்கொடுமையில தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது கண்கூடு, எல்லாருக்கும் தெரியும். தெரிந்தும் கூட நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய். கேட்டா அவங்க கம்பு சுத்துறாங்க. நாங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைச்சிட்டோம்ல. சிங்கப்பெண் அதிரடிப்படை இந்த பாட்டுல வரும், சிங்கப்பெண்ணு பாட்டுல வரும். அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு தேர்தல் அறிக்கையில சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கப்படும் பெண்களின் பாதுகாப்புக்கு அப்படின்னு போட்டாங்க. கையெழுத்தா விஜய் சிங்கப்பெண் அதிரடிப்படை நாங்க உருவாக்குவோம் அப்படின்னு பதவி பிரமாணம் எடுத்த அன்னைக்கு கையெழுத்து போட்டாப்புல. 1 மாதம் கழித்து அந்த படையோட துவக்க விழா நிகழ்வு நடக்குது. ஆனா படை உருவாக்கம் செய்யப்பட்ட பிறகு பார்த்தா எல்லாம் பம்மாத்து, எல்லாம் ஏமாற்று, எல்லாம் வெட்டு. பேரு சிங்கப்பெண் அதிரடிப்படை. இந்த அறிவு செல்வன் பேர் வைப்பாங்க. ஆனா அவனுக்கு அறிவே இருக்காது. ஆரோக்கிய சாமின்னு பேர் வைப்பாங்க. அவன் உடல்நலம் கொண்டு இருப்பான். அந்த மாதிரி அதிரடி படையான். என்ன அதிரடி? அந்த சிங்கப்பெண் அதிரடி படைன்னு சொல்றீங்கல்ல, அதுக்குன்னு பிரத்யேகமாக ஆட்களை தெரிவு பண்ணீங்களா? பிரத்யேகமான தகுதிகளை கொண்டு, பிரத்யேகமான அறிவுத்திறன்களை கொண்டு, உடல் தகுதியை கொண்டு ஆட்களை தெரிவு பண்ணீங்களா? இல்ல. ஏற்கனவே தமிழக காவல்துறையில பணிபுரிஞ்ச மகளிரை, பெண்களை அப்படியே சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு மாத்திருக்காங்க. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு என்ன அதிகாரம்? அவங்க ஒரு குற்றவாளிய விசாரணை செய்ய முடியுமா? விசாரணை செய்ய முடியாது. சிங்கப்பெண் அதிரடிப்படையை சேர்ந்தவங்க ஒரு குற்றவாளியை விசாரணை பண்ண முடியாது. ஒரு குற்றத்தோட பின்பலம் குறித்து புலனாய்வு செய்ய முடியுமா? புலனாய்வும் செய்ய முடியாது. சரி, வழக்கு போட முடியுமா? வழக்கும் போட முடியாது. எப்படி பாருங்க, சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கான அதிகாரம் என்ன? அவங்க வழக்கு போட முடியாது, விசாரணை பண்ண முடியாது,
குற்றத்தின் பின்புலம் குறித்து புலனாய்வு பண்ண முடியாது. அப்புறம் என்ன பண்ணலாம்? அவங்க ரோந்து போகலாம், வாகனத்துல ரோந்து போகலாம். ரோந்து போறப்ப எங்கேயாவது யாராவது ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை வந்து கிண்டல் பண்றான், கேலி பண்றான், இல்ல பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்குறான்னா உடனடியா அந்த இடத்துக்கு போய் தடுக்கலாம். இல்ல அந்த சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளியை பிடிச்சிட்டாங்கன்னா பிடிச்சு பக்கத்துல எந்த காவல் நிலையம் இருக்கோ அந்த காவல் நிலையத்துல ஒப்படைக்கலாம். ஒப்படைக்கப்பட்ட பிறகு அந்த காவல் நிலையத்தை சேர்ந்தவங்க தான் வழக்கு போடுறது, விசாரணை பண்றது, புலனாய்வு பண்றது, அதெல்லாம் செய்வாங்க. மற்றபடி இவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதாவது ரோந்து போறதுக்கு மட்டும்தான், வெறும் ரோந்து போறதுக்கு மட்டும்தான் இவங்களுக்கான அதிகாரமா இருக்கு. சொல்ல போனா இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ங்கிற அமைப்பு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு சாத்தான்குளம் படுகொலைக்கு பிறகு அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ங்கிற அமைப்பு வந்து ஒட்டுமொத்தமா கலைக்கப்பட்டுச்சு. அவங்க காவல்துறைக்கு உதவி செய்வாங்க. அவங்களுக்கு சட்டப்பூர்வமான அதிகாரமோ, சட்டப்பூர்வமா கைது பண்ணவோ, வழக்கு போடவோ, விசாரணை பண்ணவோ, புலனாய்வு பண்ணவோ எந்த அதிகாரமும் கிடையாது. காவல்துறைக்கு உதவி செய்வாங்க. அவங்க பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். சாத்தான்குளம் அந்த இரட்டை படுகொலைக்கு பிறகு, ஜெயராஜும் பென்னிக்ஸும் படுகொலை செய்யப்பட்ட பிறகு தமிழ்நாடு முழுக்க அந்த அமைப்பு கலைக்கப்பட்டு தடை செய்யப்படுது. இப்ப இல்ல. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸோட அப்டேட் வெர்ஷன், அதாவது விரிவாக்கப்பட்ட பதிப்பு தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை. அவங்களுக்கு ஒரே பணி ரோந்து போறது தான். இல்ல சொல்லப்போனா 2019ஆம் ஆண்டு மத்திய மாநில அரசுகளோட கூட்டு நிதி பங்களிப்போடு இங்க பெண்கள் குழந்தைகளோட பாதுகாப்பு கடை அம்மா ரோந்து வாகனம், அம்மா பேட்ரோல் ஆட்டுங்கிற ஒரு ரோந்து படம் உருவாக்கப்படுது. 2019 எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் சென்னையில் தொடங்கி வைக்கிறார். சென்னை போல பல மாநகரங்கள்ல அந்த ரோந்து படம் தொடங்கப்படுது. அதுக்கு மத்திய மாநில அரசுகளோட நிதி பங்களிப்பு 425 கோடி. அவங்களுக்கு வேலை ரோந்து போறது. அதாவது வாகனத்துல ரோந்து போய் எங்க பெண்களுக்கு தானே வேலை நடக்குது, குழந்தைகளுக்கு தானே வேலை நடக்குது, குற்றச்சாட்டு நடக்குது அப்படின்னு கண்காணிக்கிறது. அப்புறம் பிங்க் பேட்ரோல், எப்படி பிங்க் பேட்ரோல் அப்படிங்கிற ரோந்து படை. அவங்க இருசக்கர வாகனத்துல ரோந்து போவாங்க. அந்த இருசக்கர வாகனத்துல ரோந்து போறப்ப அவங்களுக்குன்னு பிரத்யேகமான சீருடை இருக்கும். அதாவது அம்மா பேட்ரோல்ங்கிறது அவங்க 4 சக்கர வாகனத்துல போய் ரோந்து போவாங்க. இந்த பிங்க் பேட்ரோல்ங்கிறது 2 சக்கர வாகனத்துல பிரத்யேகமான உடை போட்டுக்கிட்டு அவங்க ரோந்து போவாங்க. இந்த அம்மா பேட்ரோல், அம்மா ரோந்து படைக்கும், இந்த பிங்க்னு சொல்றாங்கல்ல அந்த ரோந்து படைக்கும் இந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் கிடையாது. என்ன கூத்து அப்படின்னா, இதுவரைக்கும் இந்த சிங்கப்பெண் அதிரடி படையில எவ்வளவு பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2545 பேர். 2545 பேர். இப்ப கூடுதலா 2500 இடங்களுக்கு, பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்ய போறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் 5000க்கு மேல வருது. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் எண்ணிக்கை எவ்வளவு எடுத்துக்குவோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை மட்டும் 4 கோடி, ஏறத்தாழ ஒரு தோராய கணக்கு 4 கோடி பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க பாதுகாப்புக்கான அமைக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடி படையில தற்போது இருக்கக்கூடிய காவலர்கள் எண்ணிக்கை 2545. திரும்ப 2000 பேர் சேர்த்தாலும் 5000 பேர் விடுது. 5000 பேரை ரோந்து போக வச்சு 4 கோடி பெண்களோட பாதுகாப்பை நாங்க உறுதி செய்வோம்னா இதை போல ஒரு ஏமாற்று எங்கேயாவது உண்டா? ஆனா இதை சொல்லி காலம் கடத்துறாங்க. நாங்க சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைச்சிட்டோம். வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடை இருக்குது. டாஸ்மாக் கடையை மூட, மது விலக்கை கொண்டு வர துப்பு இல்லை. 717 கடைகளை மூடுறோம் அறிவிச்சாரு. ஆனா அதுவும் இன்னும் செயலாக்கத்துக்கு வரல, அமலுக்கு வரல. இது எல்லா பக்கம் கஞ்சா, அபின் போன்ற போதைப் பொருட்களின் புழக்கம். அதை கட்டுப்படுத்த ஒரு போர்க்கால நடவடிக்கை அடிப்படையில் அதை கண்டறிஞ்சு குற்றவாளிகளை கைது பண்ணி போதைப் பொருள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை படைக்க அதுக்கு துப்பு இல்லை. அப்ப ஆக்கப்பூர்வமா ஒண்ணும் பண்ணல. வெறும் செய்தி ஆகணும், ரீல்ஸ் போடணும், சும்மா ஒரு கருத்துவாக்கம் செய்யணும். அதுக்கு பம்மாத்து பண்றதுக்கு என்ன வேலையோ அதை பண்றாங்க. அப்ப அந்த சிங்கப்பெண் அதிரடி படைங்கிறது வெறும் கண் துடைப்பு தான் ஒழிய அதன் மூலமாக இங்க பெண்களோட பாதுகாப்பும் சட்ட ஒழுங்கு சிக்கலும் நிவர்த்தி செய்ய போறது இல்லை. நான் ஒரு காணொலி பார்க்கிறேன். அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை சேர்ந்த ஒரு அக்கா பேசுது, பெண்களை பார்த்து, நம்ம கிட்டையும் தப்பு இருக்கு, நாமளும் கொஞ்சம் தப்பை சரி பண்ணிக்கணும். அதாவது பாதிக்கப்பட்ட பெண்களையே குற்றவாளி ஆக்குறது.
எடுத்த இடுப்பலைய நம்ம கிட்டையும் தப்பு இருக்கு. உங்களை யார் இருட்டுக்குள்ள போக சொன்னது? உங்களை யார் துப்பட்டா பட சொன்னது? உங்களை யார் இந்த உடம்ப பட சொன்னது? அந்த மாதிரி பெண்கள் மேலே தப்பான். அப்ப இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை கதைக்காக போறதில்லை. அதை கடந்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு வர வர மோசமாத்தான் ஆக போகுது. அது என்னன்னா, தமிழ்நாட்டு பெண்களை தாவேக்காக இருந்து காப்பாற்றுறதே பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது. அப்ப வரக்கூடிய நாட்கள் பெரிய சவாலான நாட்களாக இருக்கும். என்னென்ன பொய்ய சொல்லி புரட்ட சொல்லி அதுல தப்பிக்க போறான்னு தெரியல. ஏன்னா மற்ற முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆண்ட மற்ற முதலமைச்சர்கள் ஒரு குற்றம் நடந்த பிறகு அதுக்கு பொறுப்பேற்று ஒரு பதில் சொல்லுவாங்க. அந்த பதில்ல நியாயம் இருக்கா இல்லையாங்கிறது வேற. ஆனா இப்ப வாச்சிருக்காருல ஒரு முதலமைச்சர், அவர் குற்றத்துக்கு பொறுப்பேற்கவே மாட்டாரு. என் மேல பழிய போடுறாங்க, என் மேல பழிய போடுறாங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வாயிலையும் வேச்சி அடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வைப்பாரு பொது மேடையில. அதனால வரக்கூடிய 4 ஆண்டு காலம் 11 மாதம் தமிழ்நாடு எந்த கந்தர குளமா மாறிக்க போதுன்னு நினைச்சா பெரிய பதவிப்பா இருக்கு.